இன்றைக்கு நாம பேச போறது துலாம் ராசி. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். வாழ்க்கையில எல்லாருக்குமே சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுல திருமணம் மிக முக்கியமான ஒரு முடிவு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, எல்லா கணவன் மனைவிக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே எல்லா குடும்பத்திலையுமே பிரச்சனைகள் என்பது இருக்கு. அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா திருமண வாழ்க்கை மற்றும் ஒருத்தருக்கு சரியா அமையலைன்னா அந்த வாழ்க்கையில எந்தவித பிடிப்பும் இல்லாத அளவுக்கு மனசு கஷ்டப்படுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நாம ஒரு பக்கம் ஒரு தராசுல மிகப்பெரிய காசு இருக்கு, பணம் இருக்கு, வசதி இருக்கு, புகழ் இருக்கு, அதிகாரம், பலம், பதவி, அந்தஸ்து எல்லாமே இருக்கு. இந்த பக்கம் திருமண வாழ்க்கை சரியா இல்லை அப்படின்னா இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய தராசு எல்லாமே வீணாவே போயிடுது. திருமண பந்தம் நல்லா இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு சம்பளம், ஒரு சின்ன குடிசையில ஓரளவுக்கு குடும்பம் நடத்துற அளவுக்கு வருமானம், ஓரளவுக்கு இது வசதி, ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்தா கூட இந்த வாழ்க்கை எவ்வளவு இனிப்பா இருக்கு. அப்போ திருமண பந்தம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. இப்ப எந்தெந்த அடிப்படையில துலாம் ராசி நேயர்களுக்கு எந்தெந்த அடிப்படையில திருமண பந்தம், அது மூலியமா திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை பெரிய அளவுல சக்சஸ் பண்றது அமைப்பு எப்படி இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். எந்தெந்த சினாரியோல இந்த மாதிரி அமைப்புகள் வரும். ஏன்னா இதை வச்சுதான் துலாம் ராசி அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில சப்போஸ் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு தீர்வுகள் இருக்கா இல்லையான்னு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்கள்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பாத்தீங்கன்னாலோ இல்ல நேரடி கன்சல்டேஷன்ல வந்தாலோ துல்லியமாக உங்களுக்கான ப்ரிடிக்ஷன்ஸை சொல்லி, உங்க மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருந்தாலும் அதற்கான ரெமெடிஸை சொல்லி அத சொல்யூஷன் என்னன்றதை பார்த்து சரி செய்ய முடியும். ஆனால் இதுல என்னன்னா, ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையும் பக்தியும் அவசியம். ஆக துலாம் ராசினியர்களுக்கு திருமணத்திற்கு அப்புறம் யார் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய வாழ்க்கை அமையும், நினைச்சதெல்லாம் நடக்கும், அபண்டன்ட் வெல்த், ப்ராஸ்பரிட்டி எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் வாங்க. ஒரு துலாம் ராசி என்பர் இருக்கார். அவருடைய ஜாதகத்துல சுக்கிரனும் குருவும் நேரடி தொடர்புல பார்த்துக்கிட்டாலோ, சுக்கிரன் குரு இணைந்து இருந்தாலோ அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவிலான வெல்த், அதாவது மிகப்பெரிய சொத்து சேர்க்கிறது, லக்ஸரியான வாழ்க்கை வாழ்வது, ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லக்கூடிய ப்ராஸ்பரிட்டினா வெறும் மனம் மட்டும் சேர்க்கிறது, மரியாதை, செல்வாக்கு, அங்கீகாரம், மக்களால் மதிக்கப்படக்கூடிய நிலைமை, இதெல்லாம் சேர்ந்ததுதான் ப்ராஸ்பரிட்டி. முகத்துல தேஜஸ், நல்ல ஆடைகள், அணிகலன்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லுவோம். இப்ப ப்ராஸ்பரிட்டி அது மட்டுமா, பெரிய அளவுல மிகப்பெரிய என்ன சொல்றது அதிகார பலம் எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் இந்த திருமணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எஸ்பெஷலி 37, 38 வயசுக்கு பிறகு துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்க பிறப்பு ஜாதகத்துல சுக்கிரன் குரு சம்பந்தம் இருந்தால் நாம் சொன்னதெல்லாம் 75% நடந்தே தீரும். ஏன்னா இந்த ஜாதகம், ஜோதிடம் என்பது ஒவ்வொரு பிறப்பு ஜாதகம் இருக்கு, அது யூனிக். அந்த பிறப்பு ஜாதகம் தனித்துவம் பெற்றது. நாம் சொல்லக்கூடிய பலன்கள் 75-80% நேயர்களுக்கு பொருந்தும். 20% பிறப்பு ஜாதகத்துல விதி விலக்குகள் இருந்தால் அப்போ பிறப்பு ஜாதகத்தை எங்கள்கிட்ட காமிக்கணும். நீங்க கன்சல்டேஷன் வரும்போது பார்த்துட்டு அதற்கும் தீர்வுகள் இருந்தால் கூற முடியும். ஆக ஒட்டு மொத்தத்துல இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் குரு இணைவு என்பது உங்கள் திருமணத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 37-38 வயதுக்கு பிறகு வாழ்க்கையில் அபரிவிதமான ராஜயோகங்களை வழங்கும். அதுல சந்தேகமே தேவை. அடுத்து, நீங்கள் துலாம் ராசி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கிரனும் தொடர்பு கொண்டால், அல்லது 2ஆம் இட அதிபதி சுக்கிரனாகவே வந்தால், இப்ப மேஷம், இப்போ கன்னிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2ஆம் இட அதிபதி சுக்கிரன், அவர் வலு பெற்றிருந்தால், அல்லது செகண்ட் லார்ட் இன் த 11th ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாராக இருந்தாலும் அவர் 11ஆம் வீட்டில் இருந்தால், இந்த 3 அமைப்புகள்ல இருந்தால், இந்த சினாரியோஸ்ல, அதாவது உங்க பிறப்பு ஜாதகத்துல லான்னு போட்டிருக்கும் லக்னம், அந்த லக்னத்துல இருந்து 2ஆம் இடம், லக்னம் 1 அடுத்தது 2, அந்த அதிபதி, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சிம்ம லக்னம், உங்களுடைய 2ஆம் அதிபதி கன்னிராசிக்கு அதிபதியான புதன், அவர் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் இருந்தால், கல்யாணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில்
பெரிய திருப்பங்கள், அதாவது ஒரு பெரிய லெகசி பரம்பரையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மனைவியாக வரக்கூடியவர்கள் அல்லது கணவனாக வரக்கூடியவர்கள் உங்கள் ஃபேமிலி வெல்த், குடும்ப அந்த ஆஸ்தியை வந்து பெருக்குப்படுத்துவாங்க. அதாவது கணவனாக வரக்கூடியவர்கள், மனைவியாக வரக்கூடியவர்கள் உங்களுடைய குடும்ப ஆசையை பல மடங்கு பெருக்குவார்கள். அது மட்டும் இல்ல, உங்க குடும்ப வேல்யூன்னு இருக்கு. சில குடும்பத்தை பார்த்தா சமுதாயத்துல வணக்கம், அவங்க மேல தனி மரியாதை இதெல்லாம் வரும். ஏன்னா அந்த குடும்பம் நடந்து கொள்ளுள்ள விதம், அந்த குடும்பத்திற்கு உண்டான நடவடிக்கைகள், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர் அவர்களுடைய உடை நட பாவனைகள் இதெல்லாம் சிறப்பா இருக்கிறதுனால அவங்க ஏற்கனவே பண்பா நடந்துட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்துல இருந்து வளர்ந்தவங்க இந்த தப்பும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில அவங்க மேல தனி மரியாதை வரும். அந்த மாதிரியான ஃபேமிலி வேல்யூஸ் எல்லாம் பல மடங்கு வரும். இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் துலாம் ராசி, உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் லக்னத்துடைய 2ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருந்தால் 1, லக்னத்துடைய 2ஆம் அதிபதி சுபக்கிரக பார்வை பெற்று வலுத்திருந்தால் 2, அதை தவிர லக்னத்துடைய 2ஆம் அதிபதி குருவுடைய சம்பந்தத்துடன் இருந்தால் மிகப்பெரிய ஏற்றங்கள் திருமணத்திற்கு பிறகே கிடைக்கும். அடுத்தபடியாக துலாம் ராசினியர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகி இருந்தால், அதாவது 2ஆம் அதிபதியும் 7ஆம் வீட்டுல, 7ஆம் அதிபதி என்னமோ 2ஆம் வீட்டுல, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹவுசஸ் சொல்றோம். அந்த மாதிரி இருந்தால் திருமணத்திற்கு பிறகு ஸ்ட்ராங் குரோத் ப்ராஸ்பரிட்டியில இருக்கும், ஸ்ட்ராங் வெல்த் அக்யூமுலேஷன். நம்ம சொல்றோம் 200 கோடி 300 கோடி, சாதாரணமாக இருந்த அந்த கணவர் வந்து 300 கோடிக்கு அதிபதி ஆவார் திருமணத்துக்கு பிறகு. குறிப்பா 42 வயசுக்கு பிறகு இவங்களுடைய வெல்த் குரோத் அப்படிங்கிறது பல மடங்கு உயரும். நம்ம சொன்ன மாதிரி துலாம் ராசி பிறப்புல உங்க ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 2nd ஹவுஸோட லார்டு 7th ஹவுஸோடைய லார்டு இவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹவுசஸ் பரிவர்த்தனை ஆகி இருந்தால் உங்களுடைய மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் வந்து பெரிய அளவுல சக்சஸ் ஆகும். அதே மாதிரி துலாம் ராசினியர்கள் நீங்க உங்க பிறப்பு ஜாதகத்துல உங்க ராசி அதிபதி சுக்கிரன் துலாத்திலோ மீனத்திலோ ரிஷபத்திலோ இந்த 3 இடங்களில் இருந்தாரே ஆனால் திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய குரோத், உங்களுடைய வளர்ச்சியை இறைவனால கூட கட்டுப்படுத்த முடியும். திருமணத்திற்கு பிறகு நீங்க துலாம் ராசி உங்க சுய ஜாதகத்துல சுக்கிரன் துலாத்திலேயோ மீனத்திலேயோ ரிஷபத்திலேயோ இருந்தால், நம்ம இறைவன் சொல்றது மிகுதியாகப்படுத்தி சொல்றோம், இறைவனால எல்லாமே முடியும். ஆனாலும் அந்த அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சியை யார் பவர்ஃபுல் பீப்புள், தலைவர்கள் அப்படின்னு சொல்றவர்களால கூட தடுத்து நிறுத்த முடியாது. திருமணத்திற்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா சமுதாயத்துல பெரிய பதவிகள்ல போய் உட்காரணும். அதை தவிர மிகப்பெரிய மதிப்பை ஏற்படுத்தும். உங்களை நம்பி லட்சக்கணக்கானவர் உங்களை ஃபாலோ பண்ற மாதிரி பண்ணும். உங்களை பயங்கரமா உங்க மேல அட்ராக்ஷன் ஆகும். எல்லாருக்குமே அந்த சாம் அப்படிம்பாங்க, அந்த கரிஸ்மாம்பாங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல உங்களுக்கே தெரியாம உங்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறும். இங்க துலாம் ராசி உங்க பிறப்பு ஜாதகத்துல சுக்கிரன் துலாம் மீனம் ரிஷபத்தில் ஆட்சி பெற்று நேர்கதியில் இருக்க வேண்டும், வக்ரகதி அடையக்கூடாது. இந்த நிலையில இருந்தால் மிகப்பெரிய அளவில் கல்யாணத்திற்கு பிறகு வாழ்க்கையில இமாலய மாற்றங்கள் வெற்றிகள் நடந்து. அதே மாதிரி நீங்க துலாம் ராசி உங்களோட பிறப்பு ஜாதகத்துல உங்க லக்னத்திலிருந்து 7ஆம் அதிபதி கலத்திரஸ்தான அதிபதி, அவர் 9ஆம் வீடு 10ஆம் வீடு அதிபதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள், திடீர் அபூர்வ ராஜயோகங்கள் நடக்கும். குறிப்பா 35 36 வயசுக்கு மேல நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட மனைவியோ கணவனோ உங்களுக்கு வந்து ஒரு டிவைன் ஃபோர்ஸ் மாதிரி இருப்பாங்க. கடவுளே நேர்ல வந்து கணவனாவோ மனைவியாவோ வந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து உங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட்டை வச்சுதான் நீங்க பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயரங்களை எட்ட முடியும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு டெஸ்டினி கேட்டலிஸ்ட் மாதிரி, அதாவது விதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பதவியில அவங்க இருப்பாங்க. எல்லா கணவன் மனைவியும் அப்படிதான். ஆனாலும் இவர்கள் உங்களுடைய நல்ல விதியை இவர்கள் கையால் இவர்கள் எழுதுவார்கள். அதே மாதிரி இவங்க மேரேஜ் 2 பேருக்கும் உங்களுக்கும் மனைவிக்கும் நடக்க போற கல்யாணம் இருக்கு இல்லையா, அந்த கல்யாணம் வந்து ஒரு டிவைன் டைமிங்ல சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். அப்படி எதிர்பார்க்காத போது டக்குன்னு அமையும். அதுதான் துலாம் ராசினியர்களுடைய பிறப்பு ஜாதகத்துல லக்னத்துடைய 7ஆம் அதிபதி கலத்திரஸ்தானாதிபதி 9 மற்றும் 10ஆம் அதிபதியுடன் கனெக்ட் ஆகியிருந்தால், சேர்ந்திருந்தால் நாம சொன்னது நடக்கும்.
ஆக துலாம் ராசி நேயர்களுக்கு இதுக்கு மேல ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கேட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வாங்கியோ அல்லது நேரடி கன்சல்டேஷன் வாங்கியோ கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இன்னைக்கு இப்படி பிரச்சனையா இருக்கு, இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் சால்வ் ஆகுமா, நான் என் மனைவியோட சேருவேனா, கணவனோட சேருவேனா, மறுபடியும் எனக்கு சக்சஸ்ஃபுல்னா இந்த மேரிட் லைஃபை நடத்த முடியுமான்ற கேள்வியெல்லாம் இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்ட நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா துல்லியமா எங்களால சொல்ல முடியும். அதுக்கு ஏதாவது ரெமெடிஸ் வேணும்னாலும் சஜஸ்ட் பண்ண முடியும். இன்றைக்கு நம்ம பேச போறது விருச்சிக ராசி. அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் ஆசைகள் அளவற்றதாக இருக்கு, நிறையவே இருக்கு. நமக்கு ஒரு 2-3 ஆசை நிறைவேறணும், அடுத்தது இன்னும் பெரிய லிஸ்ட், அது நிறைவேறணும், அதுக்கப்புறம் இன்னொரு 2 மடங்கு லிஸ்ட், இது மாதிரி போயிட்டே இருக்கும், எண்டே கிடையாது. ஒரு சிலருக்கு ஒன்னை விட இன்னொன்னு பெட்டரா இருக்கும் எல்லா விஷயத்திலையும். அது கல்யாணமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், இல்ல பணமாக இருக்கட்டும், கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பல பேருக்கு பல்வேறு விதமான எண்ணங்களும் பிரச்சனைகளும் இதுல விருச்சிகத்துக்கு மன அழுத்தம் சந்திரன் நீச்சம் பெறுவதால் அதிகம் இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு. இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வழி வேண்டாமா? நாங்களும் வாழ்க்கையில வெற்றி பெறுவோமா பெற மாட்டோமா அப்படிங்கிறது விருச்சிக ராசி நேயர்களுடைய மனசுல ஓடக்கூடிய $1 trillion கொஸ்டின். என் வாழ்க்கையெல்லாம் இவ்வளவுதானா, எனக்கெல்லாம் நல்லதே நடக்காதா, நான்லாம் எத்தனை வருஷம் கழிச்சும் நான் நல்லது நடக்க முடியாதா, ஜெயிக்க முடியாதா? சத்தியமா சொல்றேன், ஜெயிக்க முடியும். அதுக்கு சூட்சமங்கள், சீக்ரெட் இன் அஸ்ட்ராலஜின்னு இருக்கு. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மனசும் கடலும் ஒன்றுதான். உங்க மனசுக்குள்ள இருக்கு என்ன இருக்கு, எவ்வளவு ஆழம் அப்படிங்கிறது உங்களாலேயே அளக்க முடியாது. உங்க சுத்தி இருக்கிறவங்க தலையை பிச்சுக்கிடுவாங்க. அப்ப விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெற்றி என்பது உண்டா, நல்லதெல்லாம் வருமா, முடியுமா, இந்த பிறவியில இருக்கா? அந்த முருகன் மீது ஆணையாக சொல்கிறேன், விருச்சிகத்திற்கு நல்லது நடந்தே தீரும். முருகன் சாட்சியாக நடக்கும். இப்ப ராசி அதிபதி செவ்வாய், அவர் முருகனை பறைசாற்றக்கூடிய கிரகம். செவ்வாய்னா முருகன், முருகன்னா செவ்வாய். உங்கள் ராசி அதிபதியின் மீது சத்தியமாக சொல்ல முடியும். அப்போ எந்தெந்த சூழ்நிலையில உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது உங்க பிறப்பு ஜாதகத்துல லான்னு போட்டிருக்கோம். இப்ப மேஷ லக்னம், உங்க பிறப்பு லக்னம் மேஷ லக்னம், உங்க லக்னாதிபதி யாரு? செவ்வாய். அந்த அதிபதி 1ல் இருந்தால், 1ஆம் இடத்துல இருந்தால் என்ன, 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன, 12 இடத்துல இருந்தா என்னன்னு பார்ப்போம். இப்ப விருச்சிக ராசிக்கு லக்னாதிபதி யாரா வேணா இருக்கலாம். சனியா இருக்கலாம், சுக்கிரனா இருக்கலாம், குருவா இருக்கலாம், சூரியனா இருக்கலாம், சந்திரனா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். யாராக உங்க லக்னாதிபதியா பிறப்பு ஜாதகத்துல இருந்தாலும் அந்த லக்னாதிபதி 1 முதல் 12 இடங்கள்ல இருந்தால் விருச்சிக ராசிக்கு அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் லக்னத்திலேயே இருந்தார்னா கண்டிப்பாக ஹானஸ்டா மிகப்பெரிய வெற்றிகள் நிச்சயம் உண்டு. அதாவது மிகப்பெரிய ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை உடைய ஒரு வாழ்க்கை என்பது உண்டு. ஆனால் ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு, ஒரு விதமான பதட்டமும் கூடவே இருக்கும். ஹெல்தி லாங் லைஃப் இருக்கும், பட் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கும். தைரியமான மனிதர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அதே மாதிரி தாட்ஃபுல்லா இருப்பீங்க. எதை செய்யறதுக்கு முன்னாடியும் 2 தடவை யோசிப்பீங்க, இதை செஞ்சா நல்லதா இல்லையாங்கிறது உங்களுக்கு விவரம் புரியும். விருச்சிக ராசியாக இருந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் லக்னம் எதுவாக இருந்தாலும் அந்த லக்னத்திலேயே உங்க லக்னாதிபதி இருந்தால் நாம சொல்றதெல்லாம் நடக்கும். ஹெல்தி லாங் லைஃப் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப தைரியமா இருப்பீங்க, தாட்ஃபுல்லா நல்லா யோசிச்சுதான் முடிவெடுப்பீங்க. அதே மாதிரி கொஞ்சம் பதட்டம் கூடவே தான் இருக்கும். அதை பத்தி பயப்பட வேண்டியது. பெரும்பாலான சமயங்களில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு லக்னத்திலேயே லக்னாதிபதி இருந்தால் 2 திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த திருமணம் 2ஆம் திருமணத்திற்கு பிறகே பெரிய அளவிலான கெயின்ஸ், ப்ராஃபிட்ஸ், லாபங்கள் சம்பாதிக்கிறது இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி சொத்து எது மூலியமா வரும், பெரிய அளவிலான சொத்து அப்படின்னா நிலங்கள் மூலியமா தான் உங்களுடைய வாழ்க்கை என்பது மாறும். நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். நிலம் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா, இன்வால்வ் இருந்தீங்கனாலே மாறும். இப்ப விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அதே லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். பெரிய புத்திசாலிகளாக நீங்கள் பிறப்பீர்கள். நல்ல வெல்தி, அதாவது பிறக்கும் போதே born with silver spoon அப்படிங்கிற வகையில நீங்க இருப்பீங்க. அது மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்து மூலியமா வருமானம் நிறைய வரும். வாடகை மூலியமாவோ அல்லது ஏதாவது ஒரு அது ரெக்கரிங் இன்கமா இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கும் 1க்கு மேற்பட்ட காதலும் திருமணங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாகிரதையா இருக்கணும். அதே மாதிரி வாகனங்கள் மூலியமாக வருமானங்கள் வரும், குதிரைகள் மூலியமாக வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் ரேஸ் இருப்பாங்க, இல்ல ஒரு குதிரை பண்ணையை வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்ல குதிரை வாங்க விற்கும் வியாபாரிகளாக கூட இருப்பாங்க. விருச்சிக ராசியா இருந்து உங்க லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் நாம் சொன்னதெல்லாம் நடக்கும். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லக்னத்தின் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் எப்படி? லக்னத்தின் அதிபதி 3ல் இருந்தால் மிகப்பெரிய தைரியம், அசால்ட்டா, அதாவது எதையும் குருட்டு தைரியம், எதை பார்த்தாலும் பயமே இல்லை. பயம்னா எத்தனை கிலோ அப்படிங்கிற அளவுக்கு வெரி பிரேவ் பர்சனா இருப்பாங்க. ரொம்ப ரிலீஜியஸா இருக்கக்கூடிய, அதாவது கடவுள் பக்தி அதீதமா இருக்கக்கூடிய லக்னாதிபதி 3ல் இருந்தால் விருச்சிக ராசி, எந்த லக்னாதிபதியாக இருந்தாலும் 3ல் இருந்தால் அந்த லக்னாதிபதி என்னன்னா உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுப்பார். அதே மாதிரி அசால்ட்டா எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை, எந்த பிரச்சனை வந்தானே அங்க நிற்பீங்க, ஓட மாட்டீங்க. அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய மிக கூர்ந்த புத்தியை உடையவர்களாக, ஷார்ப் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். மனைவிக்கும் உங்களுக்கும் சில கணவனுக்கு மனைவி உறவுல சில சச்சரவுகள் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிப்பீங்க. பயம்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. கணவனுக்கும் பயம் இல்லை, மனைவிக்கும் பயம் இல்லை. அதே மாதிரி கூட பிறந்த சகோதர சகோதரிகளாலும் உறவினர்களாலும் மிகப்பெரிய நன்மைகளும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க பாக்கியம் உண்டு. இப்ப அடுத்த நிலைமையில விருச்சிக ராசியா இருந்து லக்னாதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எப்படி வெற்றி கிடைக்கும் அதை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசியா நீங்க இருந்து உங்க லக்னாதிபதி 4ல் இருந்தா உங்களை மாதிரி பெற்றவர்களை விரும்பவும் முடியாது. எஸ்பெஷலி அம்மா, நீங்க அம்மாவுக்கு பண்ணக்கூடிய சேவை, அம்மா மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய அன்பு, அதை மறுக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு உத்தியோகம், அது மூலியமா தான் வாழ்க்கையில மாற்றங்கள், பெரிய பதவிகளில் நீங்கள் அலங்கரிப்பீர்கள். பெரிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், பிரீமியம் வெஹிக்கிள்ஸ்ல போகக்கூடிய யோகம். அதே மாதிரி தாயாருடைய உறவினர்கள் மூலியமாக வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் வரும். அதே மாதிரி தாயாருடைய உறவினர்கள் மூலியமாக பெரிய அனுகூலங்கள், பெரிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். நிறைய சகோதர சகோதரிகளை பெறக்கூடிய யோகங்களும் கிடைக்கும். ஒட்டு மொத்தத்துல லக்னத்துடைய 4ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்தால் உங்களை எதிரிகள் ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களை யாராவது எதிர்த்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நம்பணும். இப்ப விருச்சிகராசி அதிபர்கள் லக்னாதிபதி 5ல் இருந்தா என்ன பண்றது? பிறப்பு ஜாதகம் அதை பத்தி பார்ப்போம். அதாவது உங்களுடைய கோபம் என்பது சடனா, குயிக்கா, டக்கு டக்குன்னு கோபம் வரும். அதே மாதிரி எல்லாரால, பெரிய பெரிய அதிகாரிகளால மதிக்கப்படக்கூடிய ஒரு பொசிஷன்ல நீங்க இருப்பீங்க. அதே மாதிரி அடிக்கடி உணர்வு பூர்வமா மனசு ரொம்ப வலிச்சு கண்ணீர் விடுறது போன்றதெல்லாம் நடக்கும். ஆனால் இதை கட்டுப்படுத்துவதற்கு தியான பயிற்சி முக்கியம். அதே மாதிரி முதல் குழந்தையுடைய ஆரோக்கியத்துல மிகவும் கவனம் தேவை. விருச்சிக ராசி நீங்க உங்க லக்னாதிபதி 5ல் இருந்தால் முதல் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை. உங்களுக்கு ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்கும், ஆனால் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை. ஒட்டுமொத்த வாழ்க்கையில நீங்க கிட்டத்தட்ட ஒரு 45-46 வயசுக்கு பிறகு, அதாவது உச்சக்கட்ட வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். யாருமே தடுக்க முடியாது. இது கடவுள் எழுதிய விதி. அதே மாதிரி விருச்சிக ராசியா இருக்கீங்க, லக்னத்துடைய அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக நிலம் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல நீங்க இருந்தால் பெரிய வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி தாய் தந்தையர் மூலியமாகவோ சகோதர சகோதரிகள் மூலியமாகவோ பெரிய அளவிலான வெற்றியை பார்க்க முடியும். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் புரட்டி போடக்கூடிய அளவில் சில ஈவெண்ட்ஸ், சில சம்பவங்கள் திடீர்னு நடக்கும். 33 வயதுக்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள், நல்ல திருப்பங்களை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல ஆரோக்கியம், எவன் எதிரியா வந்தாலும் அடிச்சு தூக்கி போட்டுருவீங்க. அதை பத்தி கவலையப்பட மாட்டீங்க. தைரியம் உங்களுக்கு அசாத்திய தைரியம் இருக்கும். அது மாதிரி மிகப்பெரிய பணம் அப்படிங்கிறது நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல தான் வரும். வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல தான் வரும். எத்தனைதான் பணம் வந்தாலும் நீங்கள் ஒழுக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். விருச்சிக ராசி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் இந்த பலன்கள் உங்களுக்கு கச்சிதமாக பொருந்தும். விருச்சிக ராசி உங்க லக்னாதிபதி 7ல் இருந்தால் பயங்கரமா அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னரை காதலிச்சு கல்யாணம் தான் பண்ணுவீங்க. அதே மாதிரி மெச்சூர்டா இருப்பீங்க. உங்களுடைய சந்தோஷம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை துணை மூலியமா தான் வரும். இது லக்னாதிபதி 7ல் இருந்தால். இதுவே விருச்சிக ராசிக்கு லக்னாதிபதி 8ல் இருந்தால் தீய பழக்க வழக்கங்கள், நண்பர்கள் உங்களை பழக்கி விட பயங்கரமா முயற்சி பண்ணுவாங்க. ஜாக்கிரதையா இருக்கும். தேவையில்லாத உறவுகள், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் உங்களை அட்ராக்ட் பண்ண பார்ப்பாங்க. உங்களை மனசை சஞ்சலப்படுத்த பார்ப்பாங்க. ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கும். பணத்தையும் மானத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு விட்டுருவாங்க. தனிமை உங்களை காயப்படுத்தும். அதற்கு இறை வழிபாடு, எப்ப பார்த்தாலும் சோசியலைஸ் பண்ணுங்க. எல்லாரோடையும் போய் நல்லா பழகுங்க.
விருச்சிக ராசி உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னாதிபதி 8th பிளேஸ்ல இருந்தால் இப்ப நம்ம சொல்ல கொடுக்கலாம் அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகும். உடம்பில் உள்ள ஆரோக்கியத்தையும் நீங்கள் சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இது லக்னாதிபதி 8ல இருந்தால் இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி கண் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும் 8ல் இருப்பதுனால. ஒட்டு மொத்தத்துல வாழ்க்கையில சக்சஸ் அப்படிங்கிறது 42 வயசுக்கு பிறகுதான். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள். ஆனால் ஒன்ஸ் நீங்க டேக் ஆஃப் ஆனீங்கன்னு சொன்னா உங்களுடைய கடைசி காலம் 80-85 வயசு வரைக்கும் உங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கான வெற்றி, ஸ்திரமான வெற்றியை தரும். விருச்சிகராசி என்பவர்கள் லக்னாதிபதி 9ல் இருந்தால் பயங்கர லக்கு, அதிர்ஷ்டம், குழந்தைகள் மூலியமாக அதிர்ஷ்டம், நல்ல ஒரு குடும்பம், நல்ல அருமையான வாழ்க்கை, நீண்ட ஆயுள், ஸ்பிரிச்சுவலா இன்க்ளைன், ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. இப்ப விருச்சிகராசி அன்பர்களுக்கு லக்னாதிபதி 10ல் இருந்தால் பெரிய நபர்களுடைய பழக்கங்கள், சமுதாயத்துல மிகப்பெரிய பவர்ஃபுல் பீப்புளோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்கும். தந்தையாருடைய வழி மூலியமாக பெரிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையாருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். இதெல்லாம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தார். உங்களுடைய பர்சனல் திறமையினால மிகப்பெரிய புகழ் பேர் அடையக்கூடிய யோகங்களும் உண்டு. 37 வயசுக்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் நடந்தே. அது மாதிரி விருச்சிகராசி அன்பர்களுக்கு லக்னாதிபதி 11ல் இருந்தால் எல்லா விதமான 16 வகையான சகல சௌபாகியங்கள்னு சொல்றோம். 16 வகையான செல்வமும் பெற்றுனா 16 குழந்தைகள் அல்ல. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி, ஆரோக்கியம், சந்தோஷம், கூற்றார், உறவினர், எல்லாருக்கும் வியாபாரம், தொழில், இந்த மாதிரி படிப்பு, கல்வின்னு எல்லாத்தையும் தான் சௌபாகியங்கள்னு சொல்றோம். அந்த மாதிரி 16 வகையான சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். லக்னாதிபதி உங்களுடைய லக்னத்திலிருந்து 11ஆம் வீட்டுல விருச்சிகராசி அன்பர்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் இருந்தார். இன்றைக்கு நம்ம பேச போறது தனுசு ராசி. அதாவது எல்லாருக்குமே சரி, எது நடந்தாலும் நடக்கலைனாலும் வேலை போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை விட ஒரு டென்ஷன் குறிப்பா ஆண்களுக்கும் சரி, இந்த காலத்துல பெண்களுக்கும் சரி. வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இல்ல, வேலையே போயிருச்சு அப்படின்னா அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கவே முடியாது. ஏன்னா வேலை போச்சோ, வேலையில ஏதாவது பிரச்சனைனா என்ன பாதிப்புன்னா ஒரு பாதிப்பு இல்லை, கம்ப்ளீட் பாதிப்பு. வேலை போச்சுன்னா வாடகை கட்ட முடியாது, பால் கார்டு வாங்க முடியாது, மளிகை சாமான் வாங்க முடியாது, குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக முடியாது, அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியாது, மருந்து செலவை பார்க்க முடியாது. இப்படி டோட்டல் ஹால்ட். வேற பிரச்சனை எல்லாம் அது ஒரு பிரச்சனை, அது சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். இந்த வேலை பிரச்சனை மட்டும் ஒட்டுமொத்த குடும்பத்தையே பாதிக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு எந்தெந்த சந்தர்ப்பத்தில் வேலையை காப்பாற்றி கொடுக்கக்கூடியது எந்த நிலைமை, அதுல தனுசு ராசிக்கும் சனி பகவானுக்கும் சம்பந்தம் க்ளோஸ். தனுசு ராசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ராசியும் சனிதான் ஆள்றார். அந்த சனி பகவான் தனுசு ராசிக்கு எந்தெந்த நிலைமையில் இருந்தால் வேலையில மிகப்பெரிய வெற்றியை, அசைக்க முடியாத வெற்றியை, இமாலய ராஜயோக பலன்களை தருவார். இதுதான் கேள்வி. தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தற்சமயம் கடந்த 2 வருஷமா 3 வருஷமா வேலை செய்யற இடத்துல கொடூரமான பிரச்சனைகள் இருந்துட்டு தான் வரும். எல்லோருக்கும் அல்ல, பல பேருக்கு, 75-80% பேருக்கு. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த சொல்யூஷன்ஸ், இந்த தீர்ப்புகள் அவங்களுக்கு பெருமளவுல உதவியா இருக்கும். தவிர உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல தனுசு ராசி நேயர்கள் இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்ப ஸ்ட்ரெயிட்டா சப்ஜெக்ட் குள்ள போகலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் எப்படி அமைப்புல சினாரியோஸ்ல இருந்தால் மிகப்பெரிய முன்னேற்றங்களை தருவார் அப்படிங்கிறது தான் கேள்வி. தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் ஜாதகத்துல உங்கள் லக்னம் எதுவாக இருந்தாலும் 12 லக்னங்கள், அந்த லக்னத்திலேருந்து சனி 10ஆம் வீட்டுல இருக்கார், 10th ஹவுஸ்ல இருக்கார் அப்படின்னா கரியர் அப்படிங்கிறது, ஜாப் அப்படிங்கிறது ஒரு லைஃப் லாங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடும். ஸ்டேபிளா இருக்கும். ஸ்லோவா தான் முன்னேற்றங்கள் இருக்கும், ஆனா ரொம்ப ஸ்டடி அண்ட் ஸ்டேபிளா இருக்கும். ஒரு 42 வயசுக்கு பிறகு கரியர்ல 45 வயசுக்குள்ள திடீர் திருப்பங்கள் நடக்கும். பெரிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ஒரு புரட்டி போடக்கூடிய அளவிற்கு திடீர் உயர்வுகள், ராஜயோக பலன்கள் சனி பகவான் தருவார். உங்களுடைய மரியாதை, உங்களுடைய டெடிகேஷன், உங்களுடைய கமிட்மெண்ட், அது மூலியமா நீங்க சம்பாதிக்கணும். திடீர்னு வராது. உங்களுக்கு காலகாலமா உங்களுடைய நன்னடத்தையை பார்த்து 42 45 வயசுக்குள்ள தர்மத்தின் தலைவரான சனி பகவான் உங்களுக்கு பெரிய ஒரு நிலையை உங்களோட தொழில கொடுப்பார். அதே நேரத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல 10ஆம் இட அதிபதியை சனி 3, 7, 10 இந்த 3, 7, 10ஆம் பார்வைகளால் பார்த்துட்டார் அப்படின்னா
கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ப்ரமோஷன், இன்சென்டிவ்ஸ், வெளிநாடு போயிட்டு வருது, மதிப்பு, ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் எல்லாம் போட்டு ஜெயிக்க முடியும். அடுத்தவங்க 2 மணி நேரம் வேலை செஞ்சாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா நீங்க 2.25 மணி நேரம் வேலை செஞ்சாதான் ஜெயிக்க முடியும். ஒரு கொஞ்சம் கூடுதலான எஃபர்ட் போட வேண்டியது. ஆனால் இது என்ன அதிசயம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 45 வயசுக்கு பிறகு இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு பெரிய அளவிலான மாற்றங்கள் இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய பாக்கியங்கள் அமையும். இதே மாதிரி இருக்கின்ற இடத்தை விட்டு புதிய இடத்திற்கு குடிபெயர்ந்து அதன் மூலியமா கோடிக்கணக்கான வருமானங்களை தருவார் சனி பகவான். 50 வயசுக்குள்ள நீங்க செட்டில் ஆயிடுவீங்க. 25ல இருந்து 45 வயசு வரைக்கும் நீங்க சம்பாதிச்சது எவ்வளவுனா அதோட டோட்டல் இவ்வளவு எக்ஸ் அமௌண்ட், 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா அப்படின்னா 45ல இருந்து 50 வயசுக்குள்ள 50 கோடி சம்பாதிச்சிருக்கீங்க. இந்த அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி தனுசு ராசினியர்களுக்கு சனி பகவான் உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திலேருந்து 1, 4, 7, 10 இந்த இடங்கள்ல இருந்தாலே யோகம். இந்த 1, 4, 7, 10ல ஆட்சியோ உச்சமோ ஆயிட்டாருன்னா உங்களை கையிலேயே பிடிக்க முடியும். இருந்தாலே நார்மலா இருந்தாலே என்னன்னு சொல்றேன், ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், ரொம்ப ஸ்லோ ப்ராக்ரஸ் இருக்கும். பட் ரொம்ப ஸ்டடியா இருக்கும். நீங்க போக வேண்டிய இடம், உங்களுடைய குறிக்கோளை ரீச் பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் ஒரு தடவை ரீச் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஃபெயிலே ஆக மாட்டீங்க. நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களோட பிரசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகும் எல்லாருக்கும். இவங்க இல்லைன்னா வேலை நடக்காது அப்படிங்கிற பேரை நீங்க சம்பாதிப்பீங்க. முதல்ல வேலை செய்யற இடத்துல ஒரு 5 வருஷம் பயங்கர எதிர்ப்புகள் இருந்தது. 6வது வருஷத்துல இருந்து உங்களுடைய டேக் ஆஃப் ஆரம்பிக்கும். பெரிய லெவலான அமைப்புகள்ல வெற்றி பெறுவீங்க. சிஇஓ, சிஎஃப்ஓ, சிடிஓன்னு சொல்றோம். இந்த நிலைமைக்கு வரத்துக்கு உண்டான யோகங்களை உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திலேயோ, லக்னத்துடைய 4, 7, 10ஆம் இடத்துலயோ தனுசு ராசி நேயர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல லக்னம் 4, 7, 10 இந்த இடங்கள்ல சனி இருந்தால் நாம் சொல்லக்கூடிய யோகம் பலிக்கும். அதே மாதிரி நாம் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த இடங்கள்ல லக்னத்திலேருந்து சனி பகவான் இருந்தால் 30ல இருந்து 36 வயசுக்குள்ள உங்களுடைய டேக் ஆஃப் என்பது ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அது ஆரம்பிச்சதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 66 வயசு வரைக்கும் நோ லுக்கிங் பேக், ஒண்ணுமே பண்ண முடியாதவங்க. யாராவது எதிர்க்கிறாங்க உங்களை அப்படின்னா தனுசு ராசினியர்களை இந்த 30ல இருந்து 36 வயசுக்குள்ள இந்த யாராவது எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சசபகா யோகம் எல்லாம் வேலை செய்யும். இதுவே சனி பகவான் ஆட்சி உச்சமாயிட்டா சசபகா யோகம் ஃபுல் ஃபோர்ஸ்ல உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ தனுசு ராசினியர்களுக்கு எந்தெந்த அடிப்படையில சனி பகவான் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தாண்டி ஓவர் கம் பண்ணி நீங்க அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி பார்த்தோம். ஒட்டுமொத்த தனுசு ராசி என்பவர்களுக்கும் சனியை பத்தின தப்பான அபிப்பிராயம் இருந்தா இதோட விட்டுருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்கணும்னா உங்க பிறப்பு ஜாதகத்துல சனி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவரு நீச்சமாயிருக்காரு, வக்ரமாயிருக்காரு, இந்த கவலையெல்லாம் நீங்க படாதீங்க. அது அஸ்ட்ராலஜர் படுவாங்க. அந்த டெக்னிக்கலா அந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க அதை பார்ப்பாங்க. நீங்க அசியூம் பண்ணிக்காதீங்க, எதையும் அனுமானமா எடுத்துக்காதீங்க. குறிப்பா 36 வயசுக்கு அப்புறம் தான் வெற்றி என்பது உறுதியா வரும். ஆனால் அதுவரை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குதான் செய்யும். சனியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிய இந்த வில்லு அம்பு அதுதான் தனுசு ராசி. வில்லும் அம்பும் விடுற மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் தனுசு ராசி. இதுலயே நான் சொல்ல முடியும் உங்களுக்கு, சனி பகவான் எப்படின்னா மந்தகாரகன். அம்பு குறிப்பாக்கிறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்குவாரு. ஆனா அம்பு விடுறதுக்கு ஒரு நொடி கூட அவருக்கு தேவையில்லை. நானோ செகண்ட்ல நீங்களும் அப்படிதான். உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான குறிக்கோள் எதுன்னு புரியறதுக்கு நேரமாகும். அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் எடுக்காது, அது புரியறதுக்கு தான் நேரமாகும். அதே மாதிரிதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது 100% நிச்சயம். வெற்றி என்பது உறுதி. இது வேத சத்தியமா நான் சொல்றேன். நீங்க நினைச்சால் ஜெயிக்க முடியும். இன்றைக்கு நம்ம பேச போறது மகர ராசி. கால புருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடம். தற்போது வாக்கியப்படி மகரத்துக்கு இன்னும் 7.5 சனி முடியுது. கடந்த 7.5 வருஷம் மகரத்துக்கு எப்படி இருந்ததுன்றது டீட்டெயில்டா ஒரு யூடியூப் சேனல் விடல, ஒரு பத்திரிகை விடல, ஒரு டிவி சேனல் விடல, அலசி பேசி தீர்த்துட்டாங்க. மகர ராசி நேயர்கிட்ட பேசுறீங்கன்னா வாயில வார்த்தையே வரல, அந்த அளவிற்கான காயங்களும் ஆழங்களும் இருக்கு. இந்த வீடியோ அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு உந்துகோலாக, நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் வருது, ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிற
ஒரு சிக்னல் மாதிரி நான் வந்து சில பிராக்டிக்கலான விஷயம் ஜோதிடம் கலந்து பேச போறேன். ஜோதிடம் மட்டுமே பேசினா ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு அது போர் தான் அடிக்கும். இல்ல ஜோதிடம் இல்லாத வெறும் பிராக்டிக்கலா பேசினா அது ஒரு பிலாசபி கிளாஸ் மாதிரி ஆயிடும். ஜோதிடம் அது ஒரு சாஸ்திரம், அது ஒரு கலை, அது டெக்னிக்கலா சில விஷயங்கள் இருக்கு. அது எப்படி யதார்த்த வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கு, யதார்த்த வாழ்க்கையில அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது, அதை பத்தி தான் நம்ம பேசணும். டிரான்ஸ்லேட் பண்ணால் ஜோதிடமும் சேர்த்துக்கணும், பிராக்டிக்கலாவும் சேர்ந்தால் ஜோதிட ரீதியாக சொல்லும் போது உங்களுக்கு வெற்றி என்பது கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். அதுக்குதான் மகரம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ராசி. 12 ராசிகளில் மகரம். உடனே பல பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்க மகர ராசியா? கண்டிப்பா இருக்கு. ஆனா மகரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகரம் ஆஃப் லேட் 7.5 வருஷத்துல எல்லா தோல்வியும் பார்த்துட்டீங்க. எஸ்பெஷலி உறவுகள்ல எப்படி வாழ்க்கையில சில நுணுக்கமான விஷயங்கள், உங்கள் ராசிக்கு ரொம்ப சூட்சமமான ரகசியமான விஷயங்கள் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீக்னஸ்ல இருந்து நம்ம தொடங்குவோம். அதுக்கப்புறம் எண்டு போது பாசிட்டிவா பிடிச்சிடும். வீக்னஸை தொடங்கணும்னா நீங்க எல்லாத்தையும் வெளிப்படையா எல்லார்கிட்டையும் பேசக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய சமஸ்யா. நீங்க யாராவது உங்கள்கிட்ட நோண்டி சில விஷயங்களை கேட்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, சின்னதா ஒரு புன்னகையை கொடுத்துட்டு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவங்கள பயங்கரமா சிந்திக்க வைக்கணும். இவன் மனசுல என்ன நினைக்கிறாங்க. நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கிற வீக்னஸ் என்ன அப்படின்னா, நம்ம சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்துக்க விரும்புறோம், நம்ம துக்கத்தை நம்ம பகிர்ந்துக்க விரும்புறோம். ஏன் துக்கத்தை பகிர்ந்துக்கும் போது நமக்கு மனசுல இருந்து பாரம் இறங்கினமா இருக்கு, நமக்கு யாரோட சப்போர்ட்டாவது கிடைக்காதா, இரக்கம் கிடைக்காதா, அதான் மெயின் பண்ண. நம்ம மேல இறக்கப்பட்டு நம்மகிட்ட நல்லா நடந்துக்க மாட்டாங்களா, நம்ம மேல இறக்கப்பட்டு நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா, உதவ மாட்டாங்களா, இப்படிங்கிற எண்ணத்தோட தான் நம்ம அதை நடந்துக்கிறோம். உலகம் அதை அப்படி பார்க்கல. உலகம் எப்படி பார்க்குதுன்னா, பைத்தியக்காரன் என்னைக்கே தெரியும் அப்பயே தோத்துருவான்னு, இப்படிதான் கஷ்டப்படுவான், இவனுக்கு கரெக்ட், இவன் கஷ்டப்படுவான், இப்படிதான் மனசுல நினைச்சுப்பாங்க. வெளியில பேசும்போது ஐயோ நீ ஒன்னும் கஷ்டப்படாத, நான் பாத்துக்கிறேன் ஒண்ணு அப்படின்னு பேசுவாங்க. இதுதான் உலகம், யதார்த்தத்துல உலகம். அதனால நீங்க வெற்றி அடைஞ்சீங்கன்னா இன்னுமே டேஞ்சரஸ். நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஜெயிச்சா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, அண்ணா தம்பி அக்கா தங்கள்கிட்ட எல்லாம் சொல்லலாம். இந்த காலத்துல மனைவி கணவன்கிட்டயே சொல்ல முடியும். சொன்னா என்ன ஆகுதுன்னா அதை போட்டியா எடுத்துக்கிறாங்க. கூட பிறந்தவங்களே அதை போட்டியா எடுத்துக்கிறாங்க. என்னுடைய அண்ணா தானே, என்னுடைய தம்பி தானே, என்னுடைய அக்கா தானே, என்னுடைய தங்க தானே, அப்படி எடுத்துக்கல. இவன் மட்டும் பாருடா ஜெயிக்கலாம், நம்ம மட்டும் கஷ்டப்பட்டு வாழணுமா, நீ என்ன பெரிய இவனா ஜெயிச்சுட்ட, நான் பாரு என்ன பண்றேன்னு இப்படி எடுத்துக்கிறாங்க. வெளியில வந்து பிளாஸ்டிக் ஸ்மைல்ஸ் என்று சொல்லக்கூடிய போலி சிரிப்பை வெளிப்படுத்தி விட்டு உள்ளூரை வந்து காயப்படுகிறது. அதனால சின்னதா ஒரு புன்னகையை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி விலகிடும். உங்களை குறிப்பா உங்களை இன்சல்ட் பண்ணும் போது நீங்க சின்னதா ஸ்மைல் பண்ணணும். அப்பதான் அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்னடா கோவமே பட மாட்டேங்கிறானே, இவனுக்கு கோவமே வராதா. எஸ்பெஷலி மகர ராசிக்கு உங்களை யாராவது காயப்படுத்தும் போது சின்னதா புன்னகை கொடுத்து அந்த இடத்துல விலகிட்டீங்கன்னா அவங்க பயம் வந்துடும். அவங்களுக்கு என்னடா மனசுக்குள்ள நினைக்கிறோம், நம்ம இவ்வளவு ஆக்ரோஷமா அவனை கடுப்பேற்றுறோம், இன்சல்ட் பண்றோம், காயப்படுத்துறோம், இன்னும் சிரிக்கிறானே, ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. இது முதல் பாயிண்ட். இப்ப மகர ராசிக்கு குறிப்பா என்ன அப்படின்னா, இந்த உலகம் போட்டிகள் நிறைந்தது. இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்துல போராடி தான் செய்யும். அந்த போராட்டத்துல கிருஷ்ணன் மகாபாரத குருஷேத்திர போர்ல என்னென்ன பொலிட்டிக்கல் கேம் பண்ணாரோ அதையெல்லாம் விளையாடித்தான் ஆகும். நீ ஒத்துக்கிறியோ ஒத்துக்கலையோ இந்த இந்த போர்க்களம் அதை விரும்புகிறது. இந்த போர்க்களத்தில் அது அவசியம். வெறும் நான் நல்லவனா இருப்பேன் அப்படின்னு சொன்னா உங்களை ஏறி மிதிச்சுட்டு போயிடுறதுக்கு 1,00,000 பேர் இருக்கு. அதனால நல்லவனாகவும் இருக்கணும், வல்லவனாகவும் இருக்கணும். யாரையும் காயப்படுத்தாம, யாரையும் குறை கூறாமல் நம்ம புத்திசாலித்தனத்துடன் வாழ்க்கையை நடத்தணும். உங்களை யாராவது தலைக்குறைவா நினைக்கிறாங்க, அவங்களை நீங்க வந்து டாமினேட் பண்ணணும் அப்படின்னா, அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா, அவங்க பேசும்போது அவங்க நெத்திய பாருங்க, அவங்கள பார்க்காதீங்க, கண்டுக்காம இருக்கு, அப்படியே ஏதோ இது பண்ற மாதிரி அப்படின்னா அவங்களுக்கு உங்க மேல ஒரு அட்ராக்ஷனும் பயமும் மரியாதையும். நீங்க அவங்கள அப்படியே தெய்வமா நினைச்சு பண்ணீங்கன்னா உங்களோட மரியாதை என்பது போயிடும். இதுதான் முக்கியம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மகர ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சு நல்ல காலம் பிறக்க போகுது. இருந்தாலும் இப்பவும் வாக்குவாதத்திற்கோ வேணுமனே உங்களை வம்புக்கு இழுக்கிறாங்க யாராவது அப்படின்னா, உடனே அந்த ஆர்குமெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணி வாயில எதுவுமே பேசாம அந்த இடத்தை விட்டு விலகி போயிடும். உங்களுக்கு மார்ச் 6 வரைக்கும் 7.5 சனி இருக்கு. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நம்ம எல்லோருமே இயல்புல நம்ம கிட்ட யாராவது சத்தமா பேசினா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அதை விட சத்தமா பேசதான் முயற்சி பண்ணுவோம்.
நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீ சத்தமா பேசுறியா பாரு, அதை விட சத்தமா பேசினா நான் பேசுறது என்னன்னு நீ கேட்ப, எதிராளி கேட்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு. உண்மையிலேயே மனோ தத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? யாராவது உங்கள்கிட்ட சத்தமா பேசுனாங்கன்னா அவங்கள்ட்டயே நீங்க ரொம்ப கண்ட்ரோல்டா சைலண்டா பேசுனீங்கன்னா நீங்க என்ன பேசுறீங்கன்னு பயங்கரமா கேட்பாங்க. சத்தமா பேசுனா நீங்க பேசுறதே கேட்க மாட்டாங்க. இதுதான் மனோ தத்துவ முறையில பல ரிசர்ச்சர்ஸ் வெளியிட்ட தகவல். மகரத்துக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும். உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள், உங்களை வேணும்ட்டே வம்புக்கு இழுக்கக்கூடியவர்கள், அதை மனைவி கணவனை உட்பட சொல்றேன், நீங்க அவங்க சத்தம் போடுறாங்கன்னா கம்முன்னு சைலண்டா பேசுங்க. நீங்க பாருங்க, அதனால வர மாற்றங்கள் மிகப்பெரிய அளவிலான பாசிட்டிவ் மாற்றங்கள். இன்னொன்னு, உங்களை பத்தி இல்லாததும் பொல்லாததும் பல பேர் குறை கூறுறாங்க இல்லையா மகரத்துக்கு. இந்த 7.5 சனிலையும் அதை பார்த்துருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல அடுத்த 5 மாசம் 4 மாசத்துக்கு இது இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா அதை அப்படியே விட்டுருங்க. ஏதாவது அவங்க பிளாபர் பண்ணட்டும். உண்மை என்பது யாராலும் அடைத்து வைக்க முடியாது, அது வெளியே வந்தே தீரும். ஆனா நீங்க அதை பழச நினைச்சு அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மள அதை இவ்வளவு பார்த்துட்டாங்களே, நம்ம கூட தங்கணும்னு நினைக்கிறவங்க தங்குவாங்க, நம்ம கூட தங்க வேணாம்னு நினைக்கிறவங்க தங்கத்துல அபிஷேகம் பண்ணாலும் போயிடுவாங்க. அதனால நம்மளை யாரு மதிக்கிறாங்களோ அவங்கள நம்ம மதிக்கணும், நம்மளை யாரு மதிக்கலையோ அவங்களை எதுவும் சொல்ல வேண்டாம், விலகி நிற்போம். இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி உங்களை கிண்டல் கேலிப்படுத்துறாங்க மகர ராசினியர்களே, இன்னும் பல பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்திருக்கீங்க. உங்களை யார் யார் கிண்டல் கேலிப்படுத்தினாங்களோ நீங்க ஒரு பார்வை பார்த்துட்டு விட்டுருங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்துல அவங்கள நீங்களே கிண்டல் பண்ண மாதிரி ஆயிடும். பேசாத மொழி, சைலன்ஸ், இந்த மௌனத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மொழி இருக்கு இல்லையா, மௌன மொழி, அதுக்கு இருக்கக்கூடிய வலிமை எந்த பாஷையில் இருக்கக்கூடிய, எந்த மொழியில் இருக்கக்கூடிய எந்த வார்த்தைக்கும் இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான சூட்சமங்கள் இதெல்லாம். இந்த கடினமான காலகட்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க. பிராக்டிக்கலா ஜோதிட ரீதியா கனெக்ட் ஆகக்கூடிய சில விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம். இனிமேல் எதிர்காலத்துல அடுத்த 3 மாதங்கள் மிக முக்கியமான மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த திசையை நோக்கி பயணப்பட போறீங்க, ரைட்டா லெஃப்டா, அதை டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். நீங்க தான் பொறுமையோட நிதானமா, இது வரைக்கும் எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிருக்கலாம், 7.5 வருஷம் படாத கஷ்டங்களை படுத்திருக்கலாம். ஆனால் இந்த நொடி, இந்த இடம், இந்த பாயிண்ட் தான் உங்கள் வாழ்க்கையை நல்ல திசையில் கொண்டு போவதற்கு உண்டான ஆரம்ப புள்ளி தான் இந்த புள்ளி. இதனால நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம தைரியமா, கடவுள் அப்படிங்கிறவன் இருக்கார், அவர் நம்மளை காப்பாற்றுவார், கடவுள் தான் நமக்கு துணை. 50 சொந்தக்காரங்க இருக்கிறவங்களுக்கு 50 சொந்தக்காரங்க துணை, யாருமே இல்லாத அனாதைக்கு கடவுளே துணை அப்படிங்கிற மாதிரி எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஆண்டவனுடைய துணை இல்லாமல் எதுவும் நடக்காது. ஆக மகரம் வெற்றி பெறுவதற்கான நேரம், வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். இன்றைக்கு நம்ம பேச போற ராசி கும்பராசி. கும்பராசி தற்சமயம் கும்பத்துல கோச்சார ரீதியாக ராகு பகவான் இருக்கிறார். அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் இருக்கிறார். கும்பத்திற்கும் ராகுவிற்கும் என்ன தொடர்பு, என்ன பிரச்சனை அப்படின்னு தான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சே குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர் கும்பத்துல பிறப்பு ஜாதகத்துல ராகு பகவான் இருந்து அவங்க திசையை நடத்தி, அவிட்டம் சதயம் போராட்டாதி, சதய நட்சத்திரத்துல பிறந்திருந்தா ராகுல தான் பிறந்திருப்பாங்களே, அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ராகு திசை வந்திருக்கும். அதே மாதிரி கும்ப ராசியில இருக்கிறவங்க, ராகு கும்பத்திலேயே ராசியிலேயே ராகு இருக்கிறவங்க, அதே தவிர கும்பத்துல பொதுவாவே மற்ற ராசிக்காரங்களுக்கும் கும்பத்துல இருக்கக்கூடிய ராகுனால வரக்கூடிய திசை, ராகு திசை கும்பத்துல இருந்து நடக்குது, ராகு திசை நடத்துறது அப்படின்னா அவங்க அனுபவிச்ச கஷ்டத்துக்கு அளவு பேனாவால எழுத முடியாது. நான் தனுசு ராசி நேயர், நம்ம நண்பர் ஒருத்தர் கும்ப ராகு திசை நடந்து மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தவர். எனக்கு தெரிய இன்னொரு நபர், அவர்களுக்கு கும்பராகு திசை, ஆனா கடக லக்னம், கடக ராசி. எஸ்பெஷலி தனுசு ராசிக்கு கும்பராகு திசை கொடூரமான ஒரு திசை. இது பல உதாரணங்கள் எனக்கே தெரிஞ்சிருக்கு. எங்கேயோ இருக்கிறவர்களை எங்கேயோ கொண்டு வந்தது, தேவையில்லாத நபர்கள்ட்ட அவமானம் இதெல்லாம் வாங்க வைக்குது. அப்படி இருக்கையில இன்றைக்கு கும்பராசினியர்களுக்கு ராகுவை பத்தி முழுமையாக பேசுவோம். உங்க பிறப்பு ஜாதகத்துல உங்கள் ராகு எங்க இருக்கிறார், மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் ராகு எங்க இருந்தாலும் பிறப்பு ஜாதகத்துல இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது என்ன அப்படிங்கறத பத்தி பேசுவோம். அதை எப்படி தீர்வு காணணும்ன்றத பத்தி பேசுவோம்.
கும்பராசினியர்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் ராகு மேஷத்தில் இருந்தால் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க பவர்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக அதை முதல்ல லைட்டா எடுத்துக்கிட்டு பிரச்சனை நடந்து டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் அது சீரியஸா இருக்கு. இது உங்களுடைய சுபாவமா இருக்கும். இதை மாத்திக்கணும். முதல்ல நீங்க கும்பராசினியர்களா இருக்கீங்க, மேஷத்துல 3ஆம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னா நிறைய தியான பயிற்சியில் ஈடுபடுது. குறிப்பா லட்சுமி நரசிம்ம சுவாமியை வழிபட வேண்டும். ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே நீங்க அதை தடுத்துக்கணும். நீங்க கும்பராசி மேஷ ராகுனாலே டேஞ்சர், பிரச்சனைகள் வரும், சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் வரும், ஜாக்கிரதையா இருக்கும். இப்ப நீங்க கும்பராசி, உங்களுக்கு ரிஷப ராகுன்னு வச்சுக்கோங்க. ரிஷபத்துல பிறப்பு ஜாதகத்துல ராகு இருக்காருன்னா புடிச்சுக்குவீங்க, எல்லாத்தையுமே இழுத்து புடிச்சு வச்சுக்குவீங்க. அதுல பணம், பதவி, ஜனங்க, மக்கள், அன்பு எல்லாத்தையும் இழுத்து புடிச்சு வச்சுக்குவீங்க, விடவே மாட்டீங்க. அது இறந்து போன உறவா இருக்கும், அப்ப கூட நீங்க அதை விட மாட்டீங்க. இறந்து போன மனிதர் இல்ல, உயிரோடு இருக்கும் போது இறந்து போன உறவா இருக்கும், அப்பயும் புடிச்சுக்கிறது. அந்த பணமும் பிரச்சனை இல்லாம எல்லாமே போயிருக்கும், அப்பயும் அதை இழுத்து புடிச்சுக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு உதவ மாட்டேங்குது. நீங்க கும்பராசினியர்கள் உங்களுக்கு 4ஆம் இடத்தில், அதாவது ரிஷபத்தில் ராகு இருந்தால் நீங்க முதல்ல செய்ய வேண்டியது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டும். சந்திரன் உச்சம் பெறுகின்ற இந்த இடம், இதுதான் உங்களுடைய தீர்வு. அடுத்து கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் ராகு இருந்தால் நீங்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுல தான் பிஸியா இருப்பீங்க. தகவலை கரெக்ட் பண்றதுல, முடிவு எடுக்கணும் அப்படிங்கறதுல நீங்க கவனம் செலுத்துறது இல்லை. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. உங்க பிறப்பு ஜாதகத்துல நீங்க கும்பராசி பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு மிதுனத்துல ராகுன்னா இதை சேகரிக்கலாமா, அந்த இதை கேட்டுக்கலாமா, தகவலை எடுக்கிறதுலே இருப்பீங்க. முடிவெடுக்கிறதுல முயற்சி காமிக்கணும். இதுதான் உங்களுடைய பிரச்சனை. இதற்கு தீர்வு என்னன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஸ்ரீரங்கம்ல போய் ரங்கநாத சுவாமியை வழிபட்டு வருவது இந்த பிரச்சனையை தீர்க்கும். அடுத்தது நீங்க கும்பராசியா இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு 6ல கடகத்துல ராகு இருக்காரு அப்படின்னா எமோஷனல் அட்டாச்மெண்ட்டுக்கும் லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப், அதாவது உணர்ச்சி பூர்வமான உறவுகளுக்கும் யதார்த்த பூர்வமான உறவுகளுக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். இதை தெளிவுபடுத்திக்கணும். அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு உறவு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான உறவுல எந்த உறவு நீங்க உணர்ச்சி பூர்வமா வச்சுக்கணும், எந்த உறவை யதார்த்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு மனசை வைக்கதான் தெரியும், எடுக்க தெரியும். இதுதான் பிரச்சனை. அப்போ கடகத்துல உங்களுக்கு ராகு இருந்தாருன்னா பிறப்பு ஜாதகத்துல மிகவும் உறவுகள் விஷயத்துல கவனமாக இருக்கணும். லவ் எல்லாம் பண்ணி போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த லவ்ல இருந்து வெளியில வருதுங்கிறது ஒரு ஜென்மம் எடுக்கும். அதனாலதான் இதை சொல்றோம். இப்ப நீங்க கும்பராசி, உங்களுக்கு 7ஆம் இடத்துல சிம்மத்துல ராகு இருக்காருன்னா எங்கேயாவது அங்கீகாரம் கிடைக்காதான்னு மனசுல தோண்டிக்கிட்டே இருக்கும். ஆனா தப்பே இல்லை, எல்லாருக்கும் அங்கீகாரம் வேணும். நம்ம நிலைமை என்ன, நம்மளுடைய இன்றைய தகுதி என்ன, நம்முடைய நிலைமை என்ன, அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? நம்ம நிலைமைக்கு மீறி ஆசைப்படுறதும் நம்ம நிலைமைக்கு மீறிய தகுதி வாழ்க்கையை கெடுத்து விடும். நம்ம நிலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய தகுதி நம் வாழ்க்கையை மேம்படுத்தும். நாம ஒரு பெரிய பதவியில இருக்கோம், ஆனா நடந்துக்கும் போது ரொம்ப பணிவா நடந்துக்கிறோம்னா அது நமக்கு உயர்வை தரும். நம்ம ரொம்ப சின்ன பதவியில் இருக்கோம், நடந்துக்கும் போது மிகப்பெரிய என்னமோ வந்தா தேவையில்லாத கௌரவம் எல்லாம் பண்றோம்னா அது நம்முடைய மரியாதையை கெடுக்கும். இதற்கான பரிகாரம் முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானை தினசரி ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வணங்க வேண்டும். கும்பராசினியர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல சிம்மத்துல ராகு இருந்தால் இது நடக்கும். அதே மாதிரி கும்பராசியில பிறந்தவர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல கன்னிராசியில ராகு இருந்துட்டாருன்னா இன்னும் தொல்லைகள் அதிகம். அது காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடம், ஆனால் உங்களுக்கு அது 8ஆம் வீடு. தேவையில்லாத வம்பு வழக்கு, தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிட ஏதோ நமக்குள்ள ஒரு உந்து சக்தி இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும். நம்மளை ஒரு புஷ் பண்ற மாதிரி இருக்கும். நீ தேவையில்லாத விஷயத்துல போய் பேச்சு கொடு, தேவையில்லாத விஷயங்களை போய் தலையிடு. ஏற்கனவே இந்த 7.5 சனி ஜென்ம சனியில இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அதனாலதான் சொல்றோம், எப்பவுமே நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு காலகட்டத்துல அவன் வேகமா வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தேவையில்லாத விஷயங்களை தலையிடுவதை எல்லாருமே நிறுத்தணும். அடுத்தவன் வாழ்க்கையில அவங்க நம்மளை உதவி கேட்டால் அல்லாத நம்மளே போய் வாலண்டியரா, அது தேவைப்படுற இடத்துல ஒரு குழந்தைக்கோ முதியவருக்கோ தேவைப்படுற இடத்துல செய்யலாம், தப்பு இல்லை. அதர்வைஸ் நம்ம மற்றவங்க பிரச்சனையில தலையிடாம விலகி இருக்கிறது இன்னைக்கு உள்ள காலகட்ட சூழ்நிலையில ரொம்ப நல்ல பலனை தரும்.
பரிகாரமா இதுக்கு சொல்லுவது முக்கியமா, நீங்க பெருமாள் கோவில்கள்ல உப்பு, கல் உப்பு தானமாக கொடுப்பது இந்த பிரச்சனையை உங்களுக்கு தீர்க்கும். ராகுவினால் வரக்கூடிய பிரச்சனையை தீர்க்கும். நீங்க கும்பராசியில பிறந்தவர், உங்களுக்கு 9ஆம் வீடு பிறப்பு ஜாதகத்தில் துலாம், அந்த இடத்துல ராகு இருந்தாருன்னா ஒரு உண்மையா அது உண்மையா அது மேல சந்தேகப்படுறது, அதிக தடவையா சந்தேகப்படுறது, அந்த ஒரு போக்கு இருக்கு. அது தேவையில்லாதது. இந்த பூட்டெல்லாம் சில பேர் பூட்டிட்டு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. திறந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி எண்ணங்கள்ல உள்ளூர ஒரு உணர்வு என்னன்னா, இதெல்லாம் கரெக்ட் தானா, இதெல்லாம் சரியாதான் நடக்குதா, இதெல்லாம் இந்த இது பெரிய பிரச்சனைகளை பின்னாடி உருவாக்கும். சில பேருக்கு இந்த தேவையில்லாத பழக்கம், ஒரு விஷயம் நடக்குமா, நடக்கிறதுக்கு முன்னாடியே இல்ல, நடக்காத ஒரு விஷயத்த நடந்துரும்னு நம்புறதும், நடந்துருச்சுன்னு நம்பி அதை நினைச்சு கவலைப்படுறதும் பெரும்பாலான மனிதர்களுக்கு இது உண்டு. அதுல கும்பராசிக்கு பிறப்பு ஜாதகத்துல துலாம்ல ராகு இருந்தால் இது நிச்சயம் நடக்கும். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், எது நடக்கணுமோ அது நடக்கும், எது நடக்க கூடாதோ என்ன செஞ்சாலும் அது நடக்காது. ஆனால் இந்த விதியை மாற்ற முடியும், நம்முடைய உழைப்பு மூலியமாகவும் முயற்சி மூலியமாகவும் மாற்ற முடியும். இதுல கடவுளுடைய எழுத்து, அதாவது நம்ம தலையெழுத்து, கிரகங்கள் ஜாதகம் நல்லா இருந்தா இன்னும் சிறப்பாக வரும். இவ்வளவுதான் விஷயம். அடுத்து கும்பராசிக்கு நேயர்களுக்கு ஜாதகத்துல 10ஆம் இடத்துல விருச்சிகத்துல ராகு இருந்துட்டாருன்னா பயங்கர இன்டென்ஸா இருப்பீங்க, அக்ரஸிவா இருப்பீங்க. உள்ள என்னன்னா ஒரு 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 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும், ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை பண்ணக்கூடாது. இந்த இன்டென்சிட்டியோட வல்னரபிலிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதாவது ஆபத்துகளும் அதிகம், வேகத்தோட ஆபத்து அதிகம். வேகமா இருக்கிற எல்லாத்துக்குமே ஆபத்தும் கூட வரும். அதனால வேகத்தை கணக்கிட்டு அந்த வேகத்தை பார்க்கணும், கணக்கோட வேகத்தை அணுகணும். கணக்கில்லாத வேகம் கண்டிப்பா விபத்தை ஏற்படுத்தும். அதனால ஜாக்கிரதையா அதை அணுகணும். இதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமான் திருச்செந்தூரில் வீட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை வேண்டி தினமும் ஸ்கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம் சொல்வது. அடுத்தபடியாக கும்ப ராகு உங்களுக்கு, ஆனா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல உங்களுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில ராகு பகவான் இருந்தாருன்னா தேவையில்லாத உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவோட நம்ம பேசணும்னு தோன்றது, நண்பர்களா இருக்கிறது, அந்த தோழமை என்பது காதலாக மாறுவது, இதெல்லாம் ஒரு குடும்பத்தையே பாழ்படுத்தி விடும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முக்கியமாக அர்த்தநாதீஸ்வரர் கோவில், அதாவது திருச்செங்கோடியில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு வழி போயிட்டு வழிபாடு செய்துட்டு வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ராகுவால வராது. அதே மாதிரி கும்பராசியில நீங்க இருக்கீங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல உங்களோட 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்தில் ராகு இருந்தால் இது மிகப்பெரிய யோகம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த யோகமானது நமக்கு புகழ் பேர் எல்லாம் ஆஸ்தியெல்லாம் சேரும் போது தலைக்கும் ஏற வைக்கும். அங்கதான் பிரச்சனை. ஏன்னா தோல்வியை கையாளுறதை விட நம்ம வெற்றியை கையாளுறது மிக கடினம். ஏன்னா நம்ம ஜெயிச்சுட்டு பேசினா எதை சொன்னாலும் அகம்பாவம் பாங்க, திமிரா பேசலாம் பாங்க. நம்ம யாருக்குமே நம்ம ஜெயிக்கிறதுலாம் பிடிக்காது. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரும் நம்ம தோத்தாதான் நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம ஜெயிக்கிறது யாருக்குமே பிடிக்காது, நமக்கு மட்டும்தான் பிடிக்கும். அதனால நம்ம ஜெயிச்சிட்டோம்னு எல்லாருக்கையும் போய் புலம்பாதீங்க. விவரங்களே சொல்லாம விஷயத்த நேக்கா முடிங்க. முடிச்சதும் எல்லாரும் புகழற மாதிரி ஷோக்கா நடந்துக்கணும். இவ்வளவுதான். இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா, உங்க குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு துணை நிற்கும் இந்த ராகு பிரச்சனையில. அடுத்தது கும்பராசினியர்களுக்கு கும்பத்திலேயே ராகு இருந்தால் மனதில் மிகப்பெரிய குழப்பங்களை தரும். சந்திரன் ராகு இணைவு என்பது இந்த குழப்பங்கள் என்ன செய்யும்னா, அடிக்கடி தவறான முடிவுகளை கற்பனை செய்து எடுக்க வைக்கும். இது ரொம்ப கவனமா நம்ம ஹேண்டில் பண்ணணும். தொடர்ந்து தியானம் செய்யணும். கும்பராசியிலேயே ராகு இருந்தாருன்னா உங்க பிறப்பு ஜாதகத்துல தொடர்ந்து தியானம் செய்யணும். இதுதான் இதுக்கான பரிகாரம். அடுத்தது கும்பராசினியர்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்துல மீனத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக தேவையில்லாத விஷயங்களுக்கு பொய் சொல்ல வைக்க தூண்டும். அதை நீங்க எப்படி கையாளுறீங்கன்றதை பொறுத்துதான் உங்க வாழ்க்கை என்பதே அமையும். உங்க மரியாதையே அதை வச்சுதான் இருக்கும். இதற்கான பரிகாரம் என்பது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமான, அது யாரா இருந்தாலும் சரி, குறிப்பா சொல்லணும்னா சிவபெருமான் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல தான தர்மங்கள் செய்யும் போது இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவுடைய தாக்கம் என்பது உங்களுக்கு இல்லாமல். இன்றைக்கு நம்ம பேச போறது மீன ராசி. 2026 மார்ச் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயர்ந்து மீனராசிக்கு சனி பகவான் வந்தடைந்து ஜென்ம சனியை தருவார். அப்ப 2026 சனியுடைய பார்வை
இதுதான் தலைப்பு. அதாவது தலைப்புன்னா மீனராசிக்கு 2026 என்ன நடக்கும், சனியுடைய ஆதிக்கம் மீனராசியின் மீது விழுகிறது. அதாவது மீனராசிக்கும் சனிக்கும் என்ன தொடர்பு? நிறைய தொடர்பு. மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் கேது அப்படின்னா சனி ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடியவர். ராகு பகவான் உச்சபட்ச டிட்டாச்மெண்டை தரக்கூடியவர். அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவரும் ராகு. அதே ராகு தான் இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு வேண்டாம், ஓமனம் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல் வைப்பதும் ராகுவே. இந்த சனியுடைய ஹைபிரிட் வெர்ஷன் தான் ராகு. ஆனால் சனியுடைய தாக்கம் ஜென்ம சனியாக வரும்போது மீனத்திற்கு 2026 சனி ஒரு பார்வை. மீனராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறது புதுசு. பிறந்த அன்னிலேருந்து சின்ன குழந்தையா இருக்கும் போதுலேருந்து பல பிரச்சனைகள், ஏக்கங்கள். இதை வாங்கணும், இதை செய்யணும், அதை பண்ணணும். இதுல 100 ஐட்டம் அந்த லிஸ்ட்ல இருக்குன்னு சொன்னா அதுல 50லேருந்து 60 கூட நிறைவேற்ற. அதாவது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு, எஸ்பெஷலி திருமணம் ஆனதுக்கு பிறகுதான் மீனராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை என்பது அமைகிறது. இதுலயும் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. திருமணத்துக்கு அப்புறம் தானே எனக்கு பிரச்சனையே அப்படின்னு கேட்பாங்க. உண்மையில சொல்ல போனா உங்களுடைய திருமணத்திற்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையில நீங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க திருமணத்திற்கு அப்புறம் தான் ஒரு மனிதனாக, ஒரு மிகப்பெரிய தலைவியாக, தலைவனாக உருவெடுத்தீங்க. இதுதான் சத்தியம். 2026 மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சியான பிறகு சனி பகவானுக்கு எப்பவுமே 3, 7, 10 பார்வைகள் உண்டு. சனி பார்க்கின்ற பார்வைக்கும் பலம் உண்டு, சனி இருக்கின்ற வீட்டிற்கும் பலம் உண்டு. சனி உங்க ராசியின் மேல் விழுந்தவுடன் முதல்ல மனம் செயலிழந்து போகும், புத்தி செயலிழந்து போகும். இதுதான் உண்மை. இதை எப்படி சரி செய்யறது, இதை எப்படி அணுகிறது, அதை பத்தி கண்டிப்பா பேசுவோம் விரிவா. ஆனா ஒட்டு மொத்தத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்களுக்கு செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, சுயத்தை மறக்க வைப்பான். உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய செயல்கள்ல தடைகளும் தாமதங்களும் தவறுகளும் இருக்கும். இது தவறு இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் முதல் படி. தவறே இல்லை அப்பெல்லாம் இல்லைன்னா சனி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம்ல ஒர்க் பண்றாருன்னு அர்த்தம். நம்பர் 1. 2, சனியுடைய 3ஆம் பார்வை என்பது உங்களுடைய ரிஷப ராசியின் மீது விழுகிறது. இந்த 3ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய சனியினால் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு போக்கஸ் டைவர்ட் ஆகும். இது நாள் வரைக்கும் நல்ல கவனம் பண்ணி படிச்சுட்டு இருந்த ஒரு பசங்க, பையனோ பொண்ணோ மீனராசியில இருக்காங்க, சற்று தடுமாறுவாங்க. 90 மார்க் எடுத்தவங்க 60 நிக்கிறாங்கன்னா பெற்றவங்களுக்கு, இந்த காலத்து பெற்றவங்களுக்கு எதிரும் பிபி. அதே மாதிரி நண்பர்களோட, தேவையில்லாத நண்பர்களோட பழக்க வழக்கங்கள் இங்கதான் கவனம். வாழ்க்கை எங்க தீர்மானம் ஆகுது தெரியுமா? நல்ல நண்பர்கள். என்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு நண்பன் ஒரு நாள் ஒரு பேச்சுவார்த்தையில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை புரட்டி போட்டது. அதே மாதிரி நல்ல நண்பர்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில நீங்க தேர்ந்தெடுக்கிற பாதையும் நல்ல பாதையாக இருக்கும். உங்களுடைய எதிர்காலமும் நல்லதா இருக்கும். நல்ல நண்பர்கள் இல்லாம ஜாலிக்காக, டெம்பரரி சந்தோஷத்துக்காக நீங்க ஏதாவது ஒரு கச்சாமுச்சா ஆள நண்பரா தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது பெண்களுக்கு, தோழிகளும் சரி தோழர்களும் சரி, முடிஞ்சது. இது அனுபவத்துல சொல்றேன். கெட்ட காலம் வந்துருச்சுன்னா நல்லதை கேட்க கூட நம்மளால முடியாது. இதுதான் உண்மை. அப்போ நல்ல காலம் இருந்துச்சுன்னா தான் நம்மளால நல்லதை கேட்க முடியும், கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதை முதல் நீங்க புரிஞ்சுக்கணும். 3ஆம் பார்வையால் நண்பர்களால் தொல்லை வரும். பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு, எல்லாருக்கும். பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியில நண்பர்களால் என்ன தொல்லை வரும்? உங்களுடைய மனைவியை பத்தியோ கணவரை பத்தியோ அவங்க ஏற்றி விடுவாங்க. இந்த காலத்துல நண்பர்கள் பண்ற வேலை எடுக்குமா? அதுவும் ஒரு பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெண் தோழிகள் என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த மனைவி போய் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, என் குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை, கணவருக்கு பண்ண. அப்படியா? சும்மா விடாதே அவனை, முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள போடும். உனக்கு இருக்கிற அழகுக்கு, நீ படிச்ச படிப்பு, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழலாம் தெரியுமா இப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் முதல்ல இருக்காங்க. இவங்களுக்கு இதனால என்ன லாபமோ இல்லையோ, அடுத்தவங்க வீடு கெட்டு போயிடுச்சுன்னா அப்படியே 1/2 கிலோ அல்வா சாப்பிட்டா மாதிரி இவங்களுக்கு. வேற இவங்க தான் உங்களுக்கு உற்ற தோழர்கள், தோழிகள். இதேதான் மேல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவானா, ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லுவாரு, அவ்வளவுதான். மச்சான் அதை விடுறா,
நீ என்னடா, நீ எப்படிப்பட்ட ஆளு, உனக்கு எப்படிலாம் நீ வாழணும் அப்படின்னு இவர் தான் ஒரு வீடு கட்டி கொடுத்து செங்கல் வச்சு வாழ வச்ச மாதிரி. உண்மையான நண்பர்களாக இருந்தால், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பகிர்ந்தால் ஃபர்ஸ்ட் அவங்க வார்த்தை என்ன தெரியுமா வரும்? நீ கவலைப்படாத, அமைதியாக இருக்கு, உன் பக்கம் நியாயம் இருக்கு, இருந்தாலும் அவர்களுடைய பக்கமும் இந்தந்த நியாயங்கள் இருக்கு, 2 பேரும் உட்கார்ந்து பேசினா இது சரியாயிடும் இப்படின்னு சொல்றவங்க தான் உண்மையான நண்பர்கள், தோழர்கள், தோழிகளாக இருக்க முடியும். ஏத்தி விடுறவங்க எப்படி உண்மையான ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும் கேட்டா, என்னோட ஃப்ரெண்டு மண்ணாங்கட்டி. ஃப்ரெண்ட்ஷிப்பை விட கணவன் மனைவி உறவு தான் பெருசு. ஃப்ரெண்ட்ஷிப் பெருசு தான், அது எந்த நிலையில் அப்படிங்கிறது பொறுத்து இருக்கு. கணவன் மனைவி உறவு என்பது சாகர வரைக்கும் வரக்கூடிய உறவு. எந்த ஃப்ரெண்டாவது சாகர வரைக்கும் வருவாங்களா? குறிப்பிட்ட சில பேர் வருவாங்க. செத்தா வரைன்னு சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்காங்க இன்னைக்கு காலகட்டத்தில். அதனால அது ஒண்ணு. இந்த 3ஆம் பார்வையினால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாகிரதையா இருக்கணும் மீனராசி என்பது. அடுத்தது 3ஆம் பார்வையால பார்ட்னர்ஷிப் கம்பெனில நீங்க பார்ட்னரா இருக்கீங்கன்னா, திஸ் இஸ் த டைம் உங்களுக்கு ரொம்ப நீங்க கவனமாக இருக்க வேண்டியது. அடுத்தது சனியுடைய 7ஆம் பார்வை. சனியுடைய 7ஆம் பார்வை என்பது ராசியின் 7ஆம் இடத்தில் விழும்போது சும்மாவே இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை என்பது ஜோதி ஸ்வரூபமாக திருவண்ணாமலை ஜோதி மாதிரி இருக்கு. கணவன் கிட்டயோ மனைவி கிட்டயோ நீங்க இந்த கொடசல் பண்றது, புதர்க்கமா பேசுறது, இதெல்லாம் பல கணவன்மார்கள் மனைவிமார்கள் பண்ணுவாங்க. அதுலயும் இந்த மனைவிமார்கள் இருக்காங்களே, நான் பெண்களுக்கு எதிரோ மனைவிக்கு எதிரோ சொல்லு, உடஞ்சி எடுத்துருவாங்க அப்படியே ட்ரில் ஹோல்ஸ் போட்டு. அந்த ஆளு பாவம் வேலைக்கு போயிட்டு வரானே, அவனுக்கும் வசதி இருக்கும், உடம்பு என்ன பெரிய ஆம்பளையா, என்ன இது அது இதெல்லாம் கேட்டு இன்னைக்கு காலகட்டத்தில் மிகவும் தரைகுறவாக பேசி கணவன் கிட்ட போட்டி போடுறதுனால உங்களுக்கு சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு வேணா மனசு ஆறுதலா இருக்கும், ஜெயிக்கலாம். லாங் டேர்ம்ல உங்க வாழ்க்கை வேஸ்டா தான் இருக்கு. நான் பாக்குறேன் பல பேர் இதேதான் கணவன்மார்களுக்கும் மனைவியை ஏமாத்துறதும், அவங்கள பொய் சொல்றதும், அவங்கள கண்ணாப்பினான் கெட்ட வார்த்தையில திட்டுறதும் அடிக்கிறதும் நல்லதே இல்லை. அவங்க பேசுறது பிடிக்கலையா, சட்டையை மட்டும் வெளியே கிளம்பிடும். இதைத்தான் இன்னைக்கு மீனராசி நண்பர்கள் பண்ணணும். மீனராசியில் இருக்கக்கூடிய கணவன்களும் மனைவிகளும் நாம் பேசுறது தான் அவங்க பண்ணணும். அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை 10ஆம் பார்வை என்பது உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் பார்வை என்பது விழும். 10ஆம் இடத்துல வரக்கூடிய பார்வை என்பது கர்மஸ்தானம். வேலை செய்யற இடத்துல சாதாரணமாவே வேலை நமக்கு கொடுக்கிறவங்க நம்ம மேல ஆதிக்கம் செலுத்தத்தான் செய்வார்கள். இது ஆங்கிலத்துல ஒரு வாக்கியம் உண்டு, the stronger will always dominate the weaker. ஒரு எடுத்துக்காட்டுக்கு புலி மானை கண்டா டாமினேட் பண்ணதான் செய்யும். அதே மாதிரி ஒரு நாய் பூனையை கண்டா டாமினேட் பண்ணதான் செய்யும். யானை புலியை கண்டா டாமினேட் பண்ணதான் செய்யும். இப்படி எப்பவுமே எந்த ஒரு இதுவும் எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அது வீக்கா இருக்கிறத டாமினேட் பண்ணும். இது பிரபஞ்சத்தின் நியதி. இதுல குறை கூறுவதற்கு ஒன்றுமே இல்லை. அதாவது the bird eats the ant when the ant is dead. The ant eats the bird when the bird is dead ன்னு சொல்லுவோம். இது ஒரு சுழற்சி முறை. அதாவது பறவை பூச்சியை சாப்பிடுது, பறவை இறந்த பிறகு பூச்சி பறவையை சாப்பிடுது. இதுதான் இயற்கையுடைய சட்டம், நியதி. இதுல குறை கூறுவதற்கு நல்லது கெட்டது கூற முடியும். அப்படிதான் வேலை செய்யற இடத்துல நம்மள அவமானமா பார்க்கறதும் அசிங்கமா பேசுறதும் நடக்கத்தான் செய்து எல்லா இடங்களையும் நடக்குது. இது ஒரு ஆபீஸ் நம்ம கூலி தொழில் பண்றோம் அப்படிலாம் கிடையாது. அதுல இருந்து வெளில வந்து மிகப்பெரிய நிறுவனங்களில் மிக பெரும் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களை விட 10 மடங்கு அவமானம் அசிங்கம் நடக்குது, வெளியில தெரியும். நீங்க தெருவில் அவர் பேசுறாரு, மற்றவங்க எல்லாம் கேட்கறாங்க. ஒரு ஆபீஸ் ரூம்ல கூப்பிட்டு ஒரு ஜெனரல் மேனேஜரை அவருடைய வைஸ் பிரசிடென்ட் கிழியுது. இங்க வெளியில தொழிலாளி ஒரு மளிகை கடையில வேலை செய்யறவரை முதலாளி பேசுறதை விட 10 மடங்கு பேசுறாரு, வெளியில தெரியல. அந்த அவமானத்தெல்லாம் தாங்கிட்டு தான் அந்த ஒயிட் காலர் ஜாபா அவங்க பண்றாங்க. ஆக அந்தந்த அளவிற்கேற்ப அவமானங்கள் இருக்கு ஒண்ணு. அதனால வேலை செய்யற இடத்துல இருக்கிற வேலைய தக்க வச்சுக்க பார்க்கணும். மீனராசி அன்பர்கள் அடுத்த 2 வருஷம் இருக்கிற வேலையில சர்வைவ் பண்ணிக்கணும். புதுசா யாராவது ஆஃபர் கொடுத்தாலும் தயவு செய்து சுவிட்ச் ஓவர் பண்ணாதீங்க. அதற்குண்டான காலங்கள் வரும், அப்ப நம்ம பேசலாம். இது 3 மீனராசி நேயர்கள் 2026 சனி பார்வையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். சனி வந்துட்டாரு, இனிமே கெட்டதுதான், லைஃப்ல எல்லாமே தப்பு தான் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
எப்பப்ப துக்கங்கள் வருதோ, எப்பப்ப கஷ்டங்கள் வருதோ, எப்பப்ப அநியாயம் நடக்குதோ அங்கெல்லாம் ஆண்டவனும் வருவார் காப்பாற்ற. அப்படிதான் குரு பயிற்சி என்பது ஜூன் 2ஆம் தேதி நடந்து குரு பார்வை உங்களுக்கு ராசிக்கு கிடைக்கிறது. அதுவரை பொறுக்க வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சும்மாலாம் சொல்லிட்டு போல, வாழ்ந்து பார்த்து தோத்து ஜெயிச்சு சொல்லுது. ஆக மீனராசிக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக சக்சஸ் என்பது உண்டு. அதுல டவுட்டே வேண்டியதில்லை. வெற்றி உங்களுக்கு நாளை நமதே என்று கூறி இந்த எபிசோட முடிச்சுக்கிறோம். அடுத்து வரும் சந்தர்ப்பத்தில் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.